அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமா கட்டல் லிஸ்ட் கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்காங்கிறது புதுசுமா கட்டுப்பாட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ், பொசிஷன் கிளாஸ், இன்ட்ராடே கிளாஸ் கிடையாதுங்க, இது பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, அப்புறம் பொசிஷனலாக ஆப்ஷன் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது எல்லாமே இந்த டாப்பிக்கில் அதுக்கான டாபிக்ஸ் தான். இது எல்லாமே இது வருகிற மார்ச் 5ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யாராவது கேட்டிங்களோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, முதல்ல இந்த யூடியூப், இன்ஸ்டா இதில் பப்ளிக் டொமைனில் யார் எது கொடுத்தாலும் நம்பாதீங்க. நீங்கள் படித்த ஆராய்ந்து சரியாக இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. இன்க்ளூடிங் மீ, எனதையும் நம்பாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு தேர்ஸ்டே, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் எடுக்கணும், என்ன ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிருக்கணுங்கிறது முதற்கொண்டு அதில் இருந்திருக்கும். அது இன்னைக்கு சரியான மூமெண்ட் இருந்ததுனால இன்னும் பெருசாக கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நமக்கு மூமெண்ட்டே இல்லைனாலும் சைட்வேஸாகவே இருந்தாலும் நம்ம 0 to 0 கால் சக்ஸஸ் தான். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 25,900 புட் 128 128 சப்போர்ட்டாக இருந்தா மார்க்கெட் ஃபால் ஆகும், அது ரெசிஸ்டன்ஸாக இருந்தா மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்க, 128 தான் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். எக்ஸாக்டாக அந்த லைன்லேருந்து என்ன இருக்குங்க, நம்ம அதே போல சொல்லியிருக்கோம், ஒரு வேளையில போயிட்டு திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கண்டினியூட்டி அதே டைரக்ஷன்ல போயிடுச்சு, இல்லையா ஆப்போசிட்ல திரும்பணும். அது எல்லாமே நம்ம மேக்ஸ்ல அந்த இடத்துல வரும்போது கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? அப்போ எவ்வளவு தெளிவா ஏன் இந்த மேக்ஸ் வேல்யூவை ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு, இதை வைத்து ஸ்டூடெண்ட் ட்ரேடே பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணுவாங்க. எங்க வந்தால் எங்க ட்ரேட் எடுக்கணும், என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும், என்ன ஸ்டாப் லாஸ் எல்லாமே தெரியும். அதுதான் மார்க்கெட். அப்படி மேக்ஸ் சார்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பங்குச்சந்தையில். புரியுதுங்களா? எதுலையுமே மேக்ஸ் சார்ந்து இருக்கும். மார்க்கெட்டுங்கிறது ஃபுல்லி மேக்ஸ் தான். நம்ம போயிட்டு ஒரு பேட்டர்னோ ஓப்பன் எதுவுமே என்னன்னு தெரியாதே, லைவ்ல என்னென்ன மாற்றங்கள் எதுன்னு தெரியாதே. ஆனால் நம்ம கொடுத்துருந்த ப்ரைஸ் ஏன் அது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு போகுது, மார்க்கெட்டை ஏன் இறக்குறாங்க? அதனால சிந்திங்க. மார்க்கெட்டுங்கிறது, இன்ட்ராடேங்கிறது பியூர் மேக்ஸ். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.